வாங்க வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தோட கதை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பிரதீப் ரங்கனா நடிப்பில் திட்டங்கள் வந்திருக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். படம் 2040 நடக்குது. சென்னையில் தான் பேசுது. ஆனால் இது என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கும் இன்சூரன்ஸ் போகிறோம். ஏன் சார் லவ்வுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் போடக்கூடாது, எப்போ பார்த்தா பிரேக்கப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு நம்ம எஜ்ஜே சூர்யா ஆரம்பிக்கிறார். அவர் இந்த படத்தில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு சீட்டிங் பண்ணனால இந்த பொண்ணுங்களும் எப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்க ஒரு ஆப் கண்டுபிடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு LIK அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி ஆப்பில் ஃபோனில் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்கள் லவ்வை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை தேடிட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸை அதை கொடுக்கறது தான் அந்த ஏஐலாம் பேசுகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸை கொடுக்குறாங்க. யாரோட வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கனோட வாய்ஸ் தான். அவர் பேர் வைவசி, அவர் பேர் வாசு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஆள்லாம் வாய்ஸ் கொடுக்குறான். லவ் இன்சூரன்ஸ் அந்த ஏஐக்கு வாய்ஸ் கொடுக்க அது பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. இது பயங்கரமாக பரவுது. எல்லா பக்கம் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே யூஸ் பண்ண இருக்க இது கோர்ட் வரைக்கும் போயிடுது. ஏன்னா இது ரொம்ப ப்ரைவசி பிரீச் பண்ணுது. எப்படி சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஆப் உங்களை 365 டேஸுமே 24 ஹவர்ஸுமே உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இது எப்படின்னா ரிங்கு மாதிரி போட்டு விட்டுறாங்க. அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டா உங்கள் வீடியோ மொத்தமாக எல்லா ப்ரைவசியுமே அந்த கம்பெனிக்கு போயிரு, LIK கம்பெனிக்கு போயிரு. அவங்க மானிட்டர் பண்ணி உங்கள் பார்ட்னர் சீட் பண்ணுறாங்களா இல்லை இன்னொருத்தவங்க டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது எப்படி சார் அப்படின்னு கோர்ட்டு கேட்கும்போது, இல்லை சார் இது நீங்கள் பப்ளிக்கிட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் கேட்குறாங்க. அவங்க LIK சூப்பர் வாட்டை நான் LIKலாம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் கொடுக்க. ஆனாலும் கோர்ட்டில் சொல்கிறாங்க, இது எப்படி சார் நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் பாத்ரூமில் இருந்தாலும் நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க. ஆமாம் சார் அது மானிட்டர் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வேற ஒரு ஒய்ஃபு கூட அதை மானிட்டர் பண்ணி உங்கள் ஒய்ஃபுக்கு போட்டு தந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது என்ன சார் சீப்பாக இருக்குது. இருந்தாலும் பப்ளிக் உங்களுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் கொடுத்தனால உங்களுக்கு 1 வருஷம் டைம், அதுக்குள்ளே இந்த ஆப் நல்லா இல்லை, இந்த டெக்னாலஜி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நாங்கள் பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சூரியன் இருக்கார்ல, நம்ம எஜ்ஜே சூர்யாவுக்கு சொல்லிடுறாங்க கோர்ட்டு. அப்பமா இவர் ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த கம்பெனி பிளாஸ்ட் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணாக்க நாங்கள் ஒரு இயற்கை ஜெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலுக்கு ஹெட்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அண்ணா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா. அவர் இந்த மாதிரி ஜெயிலில் இந்த மாதிரி ஃபோனை வச்சுட்டு யாரெல்லாம் ப்ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 7 வருஷம் தண்டனை, 6 மாதம் தண்டனை, ஃபோனை யூஸ் பண்ணாமல் இங்கே வாழை கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இயற்கை சேவையை இவர் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் எல்லோரும் ஜெயிலுக்கு வர மாதிரி ஃபோனை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீமானோட பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவோட தங்கச்சி இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஃபோன் அடிக்ஷன்னால ஃபோனையே பார்த்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவா. அப்போ இருந்தே இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு ஃபோன் இல்லாமல் வாழ சொல்லித்தரணும் இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர் ஒரு மடத்தை ஓப்பன் பண்ணி, இயற்கை மடத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு. அதுலேருந்து பையன்தான் நம்ம பிரதீப், அவர் பேர் தான் வாசு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அப்பாக்கே தெரியாமல் போய் அங்கே வாய்ஸ் கொடுத்துறாரு, LIKக்கே வாய்ஸ் கொடுத்துறாரு. இது தெரிஞ்சவொடனே அவங்க அப்பா போட்டு திட்டுறாரு, ஏன்டா அறிவு இருக்கா, நான் இப்போ ஃபோனே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா நீ ஃபோனுக்கு போய் வாய்ஸ் தந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, ஏப்பா காசு வேணும்னா நல்லா பண்ணி தான் ஆகணும், நான் போய் காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்பி போய் எஜ்ஜே சூர்யா மீட் பண்ணி, சார் கொடுங்க நான் தான் பேசின வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓ நீதானா, எங்கே உன் ஃபோன் எங்கே, நான் அது கிரெடிட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னால், சார் நான் ஃபோனில் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா தான் சார் அந்த இயற்கை மரத்தை நடத்திட்டு வர்றாரு. எது அங்கேருந்து வரியா, ஓகே சரி கேஷாக கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேஷ் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ தான் தலைவன் நடந்து போகும்போது கொடை வச்சு நடந்து போகிறாரு. அப்போ தான் திடீர்னு ஹீரோயின் அங்கே என்ட்ரி ஆகிறாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே தலைவன் ஸ்டன் ஆயிடுறான். எதுக்கு நான் கேப் விட்டேன்னா, ஒரு 4 செகண்ட் ஸ்டன் ஆகி ஹார்ட் துடிக்கதே நின்று போயிடுறாமா ஹீரோக்கு. ஹீரோயினை பார்த்தோன்னே அவருக்கு ஹார்ட் அட்டாக் கீழே விழுந்துடுறாரு. இது ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயின் பாட்டுக்கு அந்த கொடையில் நகர்ந்து உள்ளே போயிடுவாங்க. ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்போ தான் சொல்கிறாங்க, உன் ஹார்ட் துடிக்கிறதே நின்று போச்சு. சார் எதனாலங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ் சார், பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணை பார்க்குறேன் தூக்குறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எங்கே இருக்கான்னு பேரும் கூட கேட்காம விட்டனால ஒரு சோகமாக இருக்கிறான். ஆனால் அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்களும் ஃபோன் அடிக்ஷன் தான். ஹீரோயினையே வளர்த்தாமல்
ஃபோன்லேயே அடிக்ட் ஆகி வளர்த்துருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணனால, யாரோ வந்து அந்த இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால, செத்து போனனால இவங்களை தூக்கி இந்த இயற்கை மரத்துக்குள்ளே போட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் அந்த இயற்கை மரத்துக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வராங்க. இப்போ அவங்க அம்மாமையும் வந்து 6 மாதம் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளியே போய் என் ஃபாலோவர்ஸையும் நீயே டேக் கேர் பண்ணி நீ வந்து வாங்குற கோல்டன் பட்டன் வாங்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணை மோட்டிவேட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஹீரோ வந்து அப்படியே பார்க்குறாரு ஹீரோயினா, இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு. பேசின உடனே வந்து அந்த எல்ஐகேவோட வாய்ஸ் வந்து இவர் தான் கொடுத்துருக்காருல. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் தானே, உங்கள் கூட தான் நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன்னா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆகிறாங்க. அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா பைத்தியமாக ஹீரோயின் இருக்கிறது. இப்போ ஹீரோயினை எப்படியாவது வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தலைமை வந்து அந்த இயற்கை மரத்துலேருந்து போய் ஹீரோயினை பற்றி விசாரித்தா, ஹீரோ வந்து சின்ன வயசுலேயே வந்து ஃபோன் தான் வளர்த்துருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சனால அவங்க அம்மா வந்து சுத்தமாகவே வந்து இவளை கவனிக்காமல் ஃபுல்லாக சோஷியல் மீடியாலே இருக்கங்காட்டிக்கு இவளுக்கு எதுவுமே தெரியாமல் வெறும் சோஷியல் மீடியாவில் வச்சு வளர்த்து பாசமே இல்லாமல் பற்றே இல்லாமல் வெறும் சோஷியல் மீடியா கோசமே வாழ ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு இருக்கிறனால இவளை நம்ம லவ் பண்ண வைக்கிறோம், அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கோசம் வந்து தலைமை ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோனை வாங்குறான். ஃபோனை வாங்கி அந்த லைக்கில் ஜாயின் பண்ணுறான். எதுக்குன்னா ஹீரோயின் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் சீமானுக்கு தெரிஞ்சால் வெட்டி போட்டுருவார் தலைவனை. ஆனாலும் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இவன் பாட்டுக்கு அந்த மரத்துலேருந்து வந்துட்டு இங்கேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். அந்த ஃபோனை வந்து வாங்குறான், டவுன்லோட் பண்ணுறான், கூட சுற்றுறான், ஜாலியாக இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்க ஆரம்பிக்குது, இவங்களும் ஜாலியாக சுற்றுறாங்க. ஆனால் வந்து அந்த எல்ஐகே வந்து ஆப் வந்து லவ் பண்ண சொன்னால் தான் இவன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக வந்து லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ சுற்றிருக்காரு. அப்போ தான் வந்து ஹேலோவன் ஃபெஸ்ட் நடக்குது. அந்த ஹேலோவன் ஃபெஸ்ட்டை வந்து தலைவி வந்து பேயாக வந்து வேஷம் போட முடியலன்னு அழுதுட்டுருக்கு. அப்போ தான் வந்து உனக்கு பேய் தானே, பயங்கரமான பேயா, நான் வேஷம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வந்து உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அந்த ஹெல்ப்பை பார்த்தவொடனே ஹீரோனுக்கு அவன் மேலே ஒரு பாசம் வருது. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோனுக்கு அவனுக்கு பிடிச்சி போய் சரிவா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐகேலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரேக்கப் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் கட்டணும், பெனால்ட்டி. இப்போ வந்து 2 பேருமே கமிட் ஆகிட்டாங்க. யார் சீட்டிங் பண்ணாங்களோ அவன் பேமெண்ட் கட்டணும். இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம எஜே சூர்யாவும் வந்து ஓகே நம்ம ஒரு புது ஃபியூச்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லவ் ஸ்கோர் வந்து யாருக்கு வந்து 60க்கு மேலே இருக்கோ அவங்க மட்டும்தான் லவ் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. 80-90 வந்து அவங்க தான் வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆப்பே 2 பேர்த்தையும் மேட்ச் பண்ணி விடும். 2 பேர்த்துக்குள்ளே லவ் இருக்கா அப்படிங்கிற வந்து மொத்த டேட்டா இவங்கிட்ட இருக்கனால அந்த ஆப் சொன்னால் தான் அவங்க லவ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு லவ் ஸ்கோரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்கோரை வந்து எல்லா லவருமே வச்சு பார்த்துட்டு இல்லை நீ என்ன லவ் பண்ணல, நீ லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினும் வந்து நம்ம தான் கமிட் ஆகிட்டோம்ல, ஒரு நாளாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த லவ் ஸ்கோர் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோக்கு லூஸ் தனமாக பேசாத, நம்மளே லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல, எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது இல்லை எல்லைக்கே போய் சொல்லாத, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இவங்க லவ் ஸ்கோர் வெறும் 3%. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து இல்லை அப்போ நீ வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்க, நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் அப்படின்னு சொல்லி போயிடுது. நம்ம ஹீரோக்கு அப்படியே வெறியாது. என்னடே நினச்சிருக்கீங்க, முதல்ல ஜாதின்னீங்க மதன்னீங்க, இப்போ ஆப்பை வச்சு பிரேக்கப்பா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாகி கத்தி விட்றாரு. இதை கத்தணுன்னா பாத்தியா இப்போ கத்துற, அதனால தான் வந்து லைக் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு, நம்ம செட் ஆகாது, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. பெனால்ட்டி எல்லாம் வேணாம், ஏன்னா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இப்போ இவன் கதறி அழுகிறான். அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, இதுக்கு தாண்டா சொன்ன அவனே படிங்கடா மாதிரி அவங்க அப்பா வந்து தலையடிச்சுட்டு போகிறாரு, எங்கூட பேசாதன்ட்டு. இவன் வெறியாகி சவால் போடுறான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லைக்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறான். நம்ம சூரியன் வந்து இருக்கார்ல, எஜே சூர்யாவை மீட்டிங் வைக்கும்போது அங்கே போய் சார் இந்த ஆப்னால எனக்கு தான் வந்து இழப்பு நடந்திருக்குது, இந்த ஆப் வந்து ஒழுங்கு இல்லை, என் லவ் வந்து 100% நான் கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த ஆப் போய் சொல்லுது, இந்த ஆப் ஒரு நல்ல ஆப்பே இல்லை, லவ்வுக்கு நடுவில் எந்த ஆப்பை வரக்கூடாது அப்படிங்கிற நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விட, அப்போ வந்து தலைமை எஜே சூர்யா சொல்கிறார், ஓகே உனக்கு 30 days டைம், அதுக்குள்ளே உனக்கும் தீமாக்கும் லவ் இருக்குது, அந்த பொண்ணு உன்னை தான் லவ் பண்ணுதுன்னு நான் சொல்லிருச்சுனாக்க நான் இந்த ஆப்பை வந்து ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே சார் 30 days அப்படிங்கிற மாதிரி சவால் விட்றான். இப்போ தான் வந்து 30 days வந்து கிழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து பிளானை போடுறான், எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பிளானை போடுறான். இதில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் யோகி பாபு கேரக்டர் ஒன்று இருக்குது, செம ஃபன்னியாக இருக்கும். அது வந்து ஓப்பன் ஃப்ரெண்டு யாருக்கு அப்படின்னா ஹீரோயினுக்கு. எதனாலனா அவன் பாட்டுக்கு ஜாலியாக வந்து கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பான், எப்போ லவர் பிரேக்கப் ஆகுதோ நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமெடியாக இருக்கும். இப்போ எல்லாத்தோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கிட்டு தலைவன் என்ன பண்ணுறான்னா வந்து இந்த லைக் வந்து அப்போசிஷனாக வந்து
இவனே வந்து கிரியேட் பண்ணுறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உண்மையாக லவ் பண்ணி ஃபெயிலியராங்களோ அவங்களெல்லாம் கூட்டி வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி வந்து வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிறான். அப்போவும் லைட்டாக வந்து குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து இன்னொன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது அந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் இவனும் வந்து ஃபோட்டோவை வந்து ஏஐ பண்ணி பார்த்தியா இவங்க 2 பேர் லவ் பண்ணனால தான் வந்து ஹீரோயின் தீமா வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து இதை க்ரியேட் பண்ணி விட அப்போ பப்ளிக் எல்லாம் வந்து நம்புகிறாங்க. அப்போது வந்து அப்போ அந்த ஃப்ரெண்டே வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறா. ஆனால் வந்து அந்த ஏஐ க்ரியேட் பண்ணி இவன் ஃப்ராடு பண்ணனால அவளே ஒரு வீடியோ போடுறா. இந்த மாதிரி வந்து எல்லைக்கு வந்து ஃப்ராடு ஏஐ பண்ணி தான் வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பண்ணுறான். இந்த மாதிரி ஃபுல் நெகட்டிவிட்டியாக வந்து பரவ இப்போ எஜ்ஜே சூர்யாவுக்கு ஒன்றால் ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் வந்து என்ன நடக்குது ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதே டைமில் வந்து ஹீரோ வந்து ஒன்று நினைக்கிறாரு. ஹீரோயினை வந்து இந்த இயற்கை மடத்துக்கு வர வச்சா மட்டும்தான் நான் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு கேஸை போட்டு ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இயற்கை மடத்துக்கு வர வைக்கிறான் ஹீரோ. வந்ததுக்கப்புறமா அவள் ஃபோன்லாம் தூக்கி போட்டு அங்கேயே தானே இருக்கணும், அங்கேயே வந்து அவன் வாழ சொல்லித்தரான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து முதல்ல ஜெயில் இருக்காங்களே, அவங்க அம்மா இப்போ தான் வந்து பொண்ணு கூட பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபோன் இல்லாமல் இவ்வளோ அன்பு அவளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது, அந்த மடத்தில் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹீரோ ஒன்றா சொல்லிட்டு இருக்கான், பார்த்தியா வந்து ஃபோன் இல்லாமல் எவ்வளவோ இருக்குது, லவ் இருக்குது, எமோஷன் இருக்குது அப்படின்னு ஒன்றா சொல்லித்தர அவளுக்கு காதலும் வந்து பில்ட் ஆகிட்டே போகுது. கடைசியில் அவள் சொல்கிறா, ஆமாம் இனிமேல் ஃபோனே யூஸ் பண்ணிக்கூடாது, நீ இவ்வளோ அன்பு கட்டுற எல்லைக்கே பாரு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிற நம்மகிட்ட, நம்ம லவ்வே இல்லைன்னு, அதை நான் வெறுக்கிறேன், போனவொன்னே நான் அதை யூஸ் பண்ணுறதே நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு வந்து புரிய வச்சு இந்த உலகத்துக்கு வந்து எல்லைக்கே ஃபேக்குன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம எஜ்ஜே சூர்யா என்ட்ரி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே வந்து இவனை போட்டு அடித்து நொறுக்கி இவனை வந்து கொலை பண்ணிடுவேன், ஒழுங்காக பார்த்துக்க, இவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின்கிட்ட சொல்ல ஹீரோயினும் வந்து பயந்துடுறாங்க. பயந்து ஓகே நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் இன்னொருத்தனை தேடி போக, இப்போ ஹீரோவுக்கு வந்து இவன் என்ன சார் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, நான் இவனை அடித்தா நீ வந்து என்னை லவ் பண்ணுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறாரு எஜ்ஜே சூர்யாவை அடிக்க. ஒன்றும் இல்லை, நான் உன்னை அடிக்க போகிறேன், அவள் பார்க்க போகிறா, அதுக்கப்புறம் என்னை லவ் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி ஃபைட்டிங் ஆரம்பிக்குது. அப்போ வந்து ரோபோட்லாம் வச்சுருக்காரு நம்ம எஜ்ஜே சூர்யா, ரோபோட்லாம் ஃபைட்டுக்கு வருது. அப்போ ரோபோட்டுக்கு வந்து ஃபைட்டுக்கு வர அந்த ரோபோட் கையை வந்து தலைவன் மாட்டி போட்டு பிளாஸ்ட் பண்ணுறான், ரோபோட் அடித்து நொறுக்கிறான். அதில் ஒரு ரோபோட் வந்து தம்பி சூர்யாவோட தம்பி மாதிரி அவன் கிரியேட் பண்ணி வச்சுருப்பான். அது வந்து அனிருத் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த ரோபோட் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு எஜ்ஜே சூர்யாவை அடித்து நொறுக்கிட்டு, பாரு நீ வந்து இதுகள்லாம் வந்து பார்த்து பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன் கூடையே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவனுக்கு எப்படி 3% வந்தது, அப்போ இந்த ஆப் ஃபேக்கு தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியுது. கோர்ட்டு வந்து இதை பேன் பண்ணுறாங்க ப்ரைவசி பிரீச்னால. சப்ஸ்கிரைபர் இறங்குது. மொத்தமாக வந்து எஜ்ஜே சூர்யாவும் வந்து மொத்தமாக முடிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட பயங்கரமாக சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்ஐக்கே வந்து க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் நான் வந்து இன்னும் கம்பேக் கொடுப்பேன், ரொம்ப ஸ்ட்ராங்கராக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ வந்து எந்த எமோஷனையும் வந்து நீ வந்து யாரு கூடயும் மீட்டப்பே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ கருத்து சொல்லி முடிக்கிறாரு. அதாவது ஏஐ மட்டும் இல்லை, எது வந்தாலும் நம்ம ஹியூமன் எமோஷனை வந்து மாற்றவே முடியாது, ஹியூமன் எமோஷன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துறாங்க, படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் வெறும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருந்தது. அது இவங்க 2 பேர் மீட்டப் பண்ணுற காம்பினேஷன் நிறையா சீன் வந்து தியேட்டரே பிளாஸ்டாக இருந்தது. இந்த படம் நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நிறைய சீன்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், வேணால் வந்து ஓவரால் கதையை சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த தியேட்டரில் போய் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.